ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒருமித்த வண்ணமாய் ஆங்காங்கே வீடுகளிலே நாம் சேர்ந்து நம் ஜெபத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். வீடுகளிலே இருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளும் உங்களுடைய டிவிக்கு முன்பதாகவோ அல்லது உங்களுடைய போனுக்கு முன்பதாகவோ சீக்கிரமாய் கூடிய வாருங்கள். நாம் இந்த நாளிலே ஒரு மனதோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். சீக்கிரமாக நீங்கள் உங்கள் பாடல் புஸ்தகத்தையும் உங்களுடைய வேதாகமத்தையும் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாய் வாருங்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படி எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்களையும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை, இந்த புதிய மாதத்தை நாங்கள் பார்க்கும்படி தேவரீர் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் மகா பெரிது. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்கள் பெரிது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுக்கும் போதுமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவே உம்முடைய பொற்பாதங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை இன்றும் மாறாதவர் என்ற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார், இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார்.
மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவான். கால் தளரும் வேளையிலே காத்திட வந்திடுவான். கால் தளரும் வேளையிலே காத்திட வந்திடுவான். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். இனிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேன். எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி சரணத்துல பக்தன் எப்படியா சொல்றார்? நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே என்று சொல்லி, நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கி ஆண்டு கொண்டிருக்கிறதான தெய்வம், ஆளுகை செய்கின்றதான தெய்வம் நமக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே கலக்கமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மறுபடியுமாய் நமக்கு தெரிந்ததான மற்றொரு பாடலை கூட பாடி இந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த நேரத்திலே நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும்
உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். நாம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆண்டவரே சூத்திரம், அப்பா சூத்திரங்க, தாவே சூத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே சூத்திரம். ஆண்டவரே, மறவாமல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நினைக்கிற தெய்வமே.
ஆண்டவரை நினைவுறும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே நினைவு கூறுகிறதான தெய்வம், நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தேடி வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் கூடவே இருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க இப்படியாய் வாக்கு பண்ணினீங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி சொன்னீங்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் வந்து உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லி சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமான தெய்வமே, எல்லாவற்றிற்கும் எல்லாமுமான தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். தேவரே நீங்க மேலானவர், மேலான தெய்வம், மகா பரிசுத்தம் உள்ளதான தெய்வம். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. நீதானையா இதுவரை உதவி நீரே, நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா,
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பேரன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பேரன் தந்தீரையா. தழும் சுகமானேன் சுகமானேன், தழுவுகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழுவுகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 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 எபினேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் உதவி செய்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த 4 மாதங்களாக எங்களுடைய வாழ்விலே எத்தனையோ உயர்வு தாழ்வுகள் ஆண்டவரே, மகிழ்ச்சியான நேரங்கள், துன்பமான நேரங்கள் ஆண்டவரே, கஷ்டமான நேரங்கள் ஆண்டவரே, அசௌகரியமான நேரங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோட கூட இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தி வருகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே தேவரீர் நீர் எங்களை உம்முடைய திரு சித்தத்தின்படி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுதந்திரம் அப்பா, எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, எங்களுடைய எண்ணங்களின்படி அல்ல, எங்களுடைய சிந்தனைகளின்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எப்படியாய் நடக்கணும், நாங்கள் எப்படியாய் ஜீவிக்கணும் ஆண்டவரே, எது உம்முடைய சித்தமோ அப்படியே நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மனதிற்கு பிரியமானவர்களாக ஆண்டவரே நாங்கள் நடக்கும்படி, ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கும்படி, நாங்கள் வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தேவன் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த தெய்வம், இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த தெய்வம். ஆண்டவரே, கடந்த 4 மாதங்களாய் எங்களை நடத்தி வந்த தெய்வம். ஆண்டவரே, இந்த 5வது மாதத்திலையும் எங்களை நடத்த நீங்க போதுமானவராக இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாய் காணப்படலாம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்வில ஒரு கேள்விக்குறியாக காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவரே சோதரம், இந்த சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரிய தேவன் நீர் எங்களோட கூட இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம், உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களில் வாழ்கின்றதான தெய்வம் நீங்க பெரியவர் ஆண்டவரே. எங்களை நடத்துவீர் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே அமருவோம். இந்த நாளிலே ஒரு சில ஆலோசனைகளை அல்லது அறிவிப்புகளாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த நாளிலே நாம் யாவரும் அறிந்தபடி நமது தேசத்துல மட்டுமல்லாதபடி உலகமெங்கும் இந்த ஊரடங்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் வீடுகளிலே, நம்முடைய வீடுகளிலே இருக்கிறோம். இது ஒருவேளை சிலருக்கு சாதகமாக இருக்கலாம், சிலருக்கு பாதகமாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையுமே தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும், தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு இந்த நாட்களை, இந்த சூழ்நிலைகளை நாம் சாதகமாக்கி கொள்வோம். ஒருவேளை வெளியில போக முடியல, நம்முடைய காரியங்களை நம்முடைய வேலைகளை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ வீட்டுல இருந்து நம்ம எந்த காரியங்களை செய்ய முடியுமோ அந்த காரியங்களை எல்லாம் நம்ம செய்யலாம். கர்த்தருடைய பாதத்துல நம்ம அதிகமான நேரத்தை நம்ம செலவு செய்யலாம். வேதத்தை அதிகமான நேரம் நம்ம தியானிக்கலாம். வேதத்தை அதிகமாய் நம்ம படித்து முடிக்கலாம். ஒரு லட்சியம், இந்த ஊரடங்கு முடிவதற்குள்ள நான் புதிய ஏற்பாடு முழுவதையும் படிச்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் நமக்குள்ளாக எடுக்கலாம். ஒருவேளை மத்தேயு 5, 6, 7 தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில நம்முடைய சீஷர்களுக்கு போதித்ததான இந்த வார்த்தைகளை நாம் முயற்சி செய்து மனப்பாடம் செய்து பழகலாம். தேவனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்முடைய மனதுல இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய உயர்வு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். பொதுவாக ஒரு அருமையான ஒரு குறள் சொல்லுவாங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொல்லி. அதாவது ஒரு கிணற்றில, ஒரு குளத்துல தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு தாமரையின் அந்த பூக்களினுடைய தண்டின் உயரமும் இருக்கும், அந்த இலையினுடைய உயரமும் இருக்கும் என்று சொல்லி. அது போல நம்முடைய வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே வீடுகளிலே நாம் தனித்திருப்போம். ஆண்டவரோடு கூட அதிகமான நேரத்தை நாம் செலவு செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஊரடங்கு சீக்கிரத்திலே முடிந்து வரும்போது நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான முறையில நம்மை வழி நடத்துவார். வித்தியாசமான முறையில நம்மை ஆலயத்திலே வைத்து பயன்படுத்துவார். இன்றைக்கு நாம் இப்படி காத்திருக்கும் போது, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து அதிகமாக ஜெபிக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது, நாம் மீண்டுமாய் நம்ம வெளியில வரும்போது, நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நிச்சயமாய் நாம் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படியும். ஆலயத்துக்கு பிரயோஜனமானவர்களாய், சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு முன்பதாக நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் நிச்சயமாய் நாம் காணப்பட முடியும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவரையும் குறைவுபட்டு போக பண்ணாத தெய்வம்,
ஒருவரையும் ஆண்டவர் குறைவுபட்டு போக விட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அதே பகுதியில் வாசிக்கிறோம் 34வது சங்கீதம் 9வது வசனத்துல கர்த்தருக்கு பயந்தவர்களே என்று சொல்லி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி, நாம் அவருக்கு பயந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்வில குறைவு வராது. நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில குறைவே இருக்காது. ஒருவேளை சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா ஆண்டவரை தேடுகிற நம்முடைய வாழ்வில் குறைவே வராது. இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டாம். சூழ்நிலையில பார்க்கலும் பெரிய தேவனை நம்ம பார்ப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான தெய்வம், அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். மாம்சம் தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறதான தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். ஆண்டவர் எப்படியும் நம்மை போஷிப்பார், எப்படியும் நம்மை வழி நடத்துவார். எலியாவை பஞ்ச காலத்துல ஒரு காகத்தை கொண்டு போஷித்ததான தெய்வம் அவர் இன்றைக்கு மாறவே இல்லை. இன்னைக்கு அவர் நம்முடைய வல்லமையில மாறி போகலங்க. நிச்சயமாய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நிச்சயமாய் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் கடந்த 4 மாதங்களையும் கடந்து வரும்படி செய்தார். இந்த புதிய மாதத்திலே கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த புதிய நாளை பார்க்கும்படி, இந்த புதிய மாதத்தை நாம் பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 4 மாதங்களையும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினதான தெய்வம் இந்த மாதத்திலே கூட விசேஷமான முறையிலே நம்மை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக, நம்மை மேன்மைப்படுத்துவாராக, நம்மை உயர்த்துவாராக. உயர்வு, ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் எல்லாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்திற்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 39வது வசனம். உபாகமம் 32வது அதிகாரம் 39வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 266வது பக்கம் எல்லாரும் எடுத்து நீங்க வேதத்தை பாருங்க. நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது மிகவும் நம்முடைய மனதுக்கு ஆறுதலாயிருக்கும். ஆனா இந்த மாதத்திலே ஆலயத்திற்கு அல்லது தேவ பிள்ளைகளுக்கு
என்று சொல்லி, என்னுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான இந்த வார்த்தை, நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. பாருங்க, வேதத்துல இப்படியும் ஒரு வசனம் இருக்குது. நான் கொல்லுகிறேன் என்று சொல்லி இங்க ஆண்டவர் சொல்வதாக இங்க நாம் பார்க்கிறோம். நான் காயப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்வதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நாம் அறிந்ததான ஒரு காரியம், ஆண்டவர் பொறுமையுள்ள தெய்வம், ஆண்டவர் இரக்கம் உள்ளதான தெய்வம், நம்முடைய தெய்வம் கிருபை மிகுந்ததான தெய்வம், அவர் நீடிய சாந்தம் உள்ளதான தெய்வம் என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்ததான ஒரு உண்மை. அதே நேரத்தில் நாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தை இங்க சொல்லுது, அவர் கொல்லுகிற தெய்வம் என்று சொல்லி, அவர் காயப்படுத்துகிற தெய்வம் என்று சொல்லி இங்கே வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா அவர் நிச்சயமாகவே அவர் மனதார கொல்லுகிற தெய்வம் இல்லை, மனதார காயப்படுத்துகிறதான தெய்வம் இல்லை. இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது தொடர்ந்து இந்த வசனத்தினுடைய ஆழங்களையும் அர்த்தங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 23வது அதிகாரத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. ஒரு மேய்ப்பன் உடைய கையில, ஆடு மேய்க்கிறவன் ஒரு மனுஷனுடைய கையில 2 விதமான கோல்கள் இருக்கும். ஒரு கோல், ஒரு தடி என்று சொல்லி. அந்த கோலினுடைய முனையானது, மேல் பகுதியானது சற்றே வளைந்திருக்குமா. அந்த கோலினால அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது மேலே உயரமாயிருக்கிறதான மரக்கிளைகளை அவன் அந்த கோலினாலே வளைத்து, அந்த கோலினாலே அவன் வளைத்து ஆடுகளுக்கு அது எட்டத்தக்கதான உயரத்திலே அது கீழே கொண்டு வந்து கொடுப்பானான். இதற்காக தன்னுடைய கையிலே உள்ளதான கோலை அவன் பயன்படுத்துகிறான். தடி என்று சொல்லும் போது நல்ல நல்ல ஒரு உறுதியான ஒரு குச்சியாக, ஒரு கட்டையாக அது காணப்படும். அதனுடைய நுனி பகுதியில ஒரு குமிழ் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் இந்த தடி என்று சொல்லும் போது, இந்த தடியானது வனாந்தரத்துல அல்லது காட்டு பகுதியில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது வேறு ஏதேனும் விலங்குகள் வந்து ஆட்டை பறித்து கொண்டு போய்விடாதபடிக்கு, அல்லது தனக்கு எதிரே பிரச்சனைகள் வரும்போது அந்த தடியை பயன்படுத்துவதற்காக ஆடு மேய்ப்பவன் அந்த தடியை தன்னுடைய கையிலே வைத்திருப்பானா. ஒரு ஆட்டை, ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு ஓனாயோ அல்லது ஒரு கரடியோ வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு நாய் வந்து பிடித்து இழுத்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் வேகமாய் ஓடி அந்த தன்னுடைய கையில இருக்கிறதான தடியினால அந்த நாயையோ அல்லது அந்த விலங்கினையோ அவன் அடித்து துரத்தி விடுவான். இதற்காகத்தான் அந்த தடியை அவன் பயன்படுத்துகிறான். இப்போ இந்த தடியானது ஆடுகளை அடிப்பதற்காக அவன் பயன்படுத்துவதில்லை. சோ அப்படிதான் இங்கே வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் கொல்லுகிறவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் காயப்படுத்துகிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். உண்மையிலே மனதார ஆண்டவர் யாரையும் கொல்கிற தேவனும் அல்ல, யாரையும் காயப்படுத்துகிற தேவனும் அல்ல. ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அவர் நீதியுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதே அதிகாரம் 32வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், அவர் கிரியை உத்தமமானது என்று சொல்லி. அப்போ
ஆண்டவர் செய்கிறதான கிரியைகள் செயல்பாடுகள் எப்படியாய் காணப்படுது என்று சொல்லி நம்ம வாசிக்கும் போது அது உத்தமமானது என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது கீழே வாசிக்கும் போது அவர் வழிகளில் எல்லாம் நியாயம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அதுக்கு கீழே நம்ம வாசிக்கும் போது அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ளதான தெய்வம் என்று சொல்லி, நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ளதான தெய்வம். அதுக்கு கீழே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளதான தெய்வம் தான், கிருபை நிறைந்ததான தெய்வம் தான், பொறுமை உள்ளதான தெய்வம் தான். ஆனா அதே நேரத்துல அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ளதான தேவன் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல சுமார் 400 வருஷங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அடிமைத்தனத்துல இருந்ததான ஜனங்களை அவர் வழி நடத்தி, வனாந்தரத்துல வழி நடத்தி கானான் தேசத்துல கொண்டு வந்து சேர்த்தான். இது ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்கள், இது ஆண்டவருடைய திட்டம். சரி, இப்போ இந்த இரக்கம் உள்ளதான தெய்வம், இந்த கிருபை நிறைந்ததான தெய்வம் இப்போ தாம் அழைத்து வந்ததான ஜனங்களை பார்த்து, ஏன் நான் கொல்லுகிற தெய்வம், நான் காயப்படுத்துகிற தெய்வம் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது நாம் வாசித்தோம், அவர் நீதியும் செம்மையுமான தெய்வம் என்று சொல்லி. அவர் நீதியும் செம்மையுமானவர். ஏன் அவர் நீதி செய்ய வேண்டும்? ஏன்னா அவர் நீதி உள்ளதான தெய்வம். அவர் நீதி உள்ளதான தெய்வம். அவர் நீதி செய்ய வேண்டும். அவர் நீதிபர். அவர் அவரிடத்துல நியாயக்கேடு இல்லை. அவர் தவறான காரியங்களை செய்ய மாட்டார். கர்த்தர் தாம் சிருஷ்டித்ததான தேவ ஜனத்தின் மேல, கர்த்தர் தாம் நேசிக்கிறதான பிள்ளைகள் மேல அவர் எந்த காரியத்தையும் தவறாக செய்ய மாட்டார். சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை சில காரியங்களுக்காக சிக்ஷிக்கிற தேவனாயிருக்கிறார். மீண்டும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்கு ஒரு சில போக்குகளை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதான தேவனாயிருக்கிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும்? ஆண்டவர் பார்க்கும்போது அவர் வனாந்தரத்துல 40 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர் வழிநடத்தி வரும்போது அங்கே ஜனங்கள் வானத்து மன்னாவை அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தூதர்கள் சாப்பிடக்கூடியதான மன்னாவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். 40 வருஷமாய் அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, சேர்த்து வைக்கவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் குறைவுபடவும் இல்லை, அவர்கள் பட்டினியாய் இருக்கவும் இல்லை. அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகல, அவருடைய பாதரட்சைகள் பீந்து போகவில்லை, கிழிந்து போகவில்லை என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். இப்படியாய் அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். 40 வருஷமாய் வனாந்தரத்துல ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஆனாலும் ஒரு குறைவில்லாதபடி அவர்களை பாதுகாத்து வந்தார், அவர்களை நேசித்து வந்தார். அவரை போல அவர்களை நேசிப்பதற்கு இந்த பூமியில யாருமே இல்லை. நேசங்களிலே மிகவும் மேலான தேவனாயிருக்கிறார். நம்மை நேசிப்பதில் அவர் மிகவும் பெரிய தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்துல அவரை போல வேற யாரும் நம்மை நேசிக்க முடியாது. இந்த உலகத்துல அவரை போல என்னை யாரும் நேசிக்க முடியாது. இந்த உலகத்துல அவரை போல உங்களை யாருமே நேசிக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய பெற்றோருடைய அன்பு சில நாட்களுக்கு பிறகு, சில காலங்களுக்கு பிறகு அது பிரிந்து போகலாம். அல்லது நம்முடைய நண்பர்களுடைய நட்பு, பாசம் அது சில காலங்களுக்கு பிற்பாடு அது பிரிந்து போகலாம். அல்லது நம்முடைய குடும்ப உறவினுடைய நட்பு, பாசமானது, அன்பானது அது ஒருவேளை மாறி போகலாம். ஆனா கர்த்தர் தமது அன்பில மாறாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து
ஆண்டவர் இப்படிப்பட்டதான வார்த்தையை சொல்றார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், நான் சொஸ்தமாக்குகிற தேவன் என்று சொல்லி, நான் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுவார், அதை மட்டும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒருவேளை எல்லாருக்கும் அது ஆறுதலாய் ஒருவேளை நமக்கு காணப்படும். ஒருவேளை நம்ம அப்படியா நினைக்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, நான் காயப்படுத்துகிற தெய்வம், சொஸ்தமாக்குகிற தெய்வம், நான் கொல்லுகிறதான தெய்வம், நான் உயிர்ப்பிக்கிறதான தெய்வம் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். இவ்வளவாய் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நேசித்ததான தெய்வம். தம்முடைய எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் ஒதுக்கிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்ததான தெய்வம். இந்த அவ்வளவாய் நேசித்ததான இந்த ஆண்டவர் இப்பொழுது இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நான் காயப்படுத்துவேன், நான் காயப்படுத்துகிறவரும் நான் தான், சொஸ்தமாக்குகிறவரும் நான் தான் என்று சொல்லி சொல்றார். நான் கொல்லுகிறதான தெய்வம், நான் உயிர்ப்பிக்கிறதான தெய்வம் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லணும், பேசணும் என்று சொல்லும் போது, ஏற்கனவே நம்ம பார்த்தது போல கர்த்தர் நீதி செய்கிறதான தெய்வம். என்ன நீதி செய்கிறாரு, அவர் எப்படி நீதி செய்கிறாரு, எப்போது நீதி செய்வார் என்று சொல்லி நம்ம அங்க வாசிப்போம். அப்படின்னம்னா இவ்வளவாய் பிரியமாய் நடந்து வந்ததான தெய்வம், இவ்வளவாய் அந்த ஜனங்களை நேசித்ததான தெய்வம் இப்போ நீதி செய்ய போறார். ஏன் நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது 32வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, கடைசி பகுதியில, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். யாரு அசட்டை பண்ணினது பாருங்க? ஆண்டவரால நேசிக்கப்பட்டதான பிள்ளைங்க, ஆண்டவரால உயர்த்தப்பட்டதான பிள்ளைங்க, ஆண்டவரால மேன்மைப்படுத்தப்பட்டதான பிள்ளைங்க. இப்போ இவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் வாங்கிக்கிட்டு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இப்போ லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ போதுமான ஆசீர்வாதங்கள், போதுமான செல்வங்கள், போதுமான நன்மைகள் வந்துருச்சு. இப்போ போதுமான நன்மைகள் வந்த பிறகு இப்போ இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்களா, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு தேவையான போதுமான எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பிறகு எல்லாத்தையும் வாங்கி பெற்றுக்கொண்டு இப்ப சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்போ எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ தனக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் வந்துருச்சு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வந்துருச்சு. இப்போ எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்த பிறகு அந்த நன்மைகளை கொடுத்ததான தெய்வத்தை இவர்கள் விட்டு அவரை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். நான் இவ்வளவா உன்னை நேசிச்சனே, நான் இவ்வளவா உன் இடத்துல அன்பு கொண்டனே, இப்ப நீ என்னை விட்டுட்டு நீ தூரம் போயிட்டியே, இப்போ நான் கூப்பிடும் போது என்னுடைய சத்தத்தை நீ கேட்க மாட்டேங்கிறியே, என்னை அசட்டை பண்ணுறியேன்னு சொல்லி இப்ப ஆண்டவர் வருத்தப்படுகிறார். எரேமியாவின் புத்தகத்துல இப்படியாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என் ஜனங்கள் 2 விதமான தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லி, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய எண்ணெய் அவர்கள் விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கென்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். தண்ணீரே இல்லாத வனாந்தரத்துல ஆண்டவர் எல்லா ஜனங்களும் குடிக்கும்படி கற்பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் திறக்கும்படி செய்தார். வனாந்தரத்துல வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில அவர்கள் தண்ணீரை தேவையான அளவுக்கு குடித்தார்கள். ஆனா இந்த ஜனங்கள் செய்ததான அடுத்த தவறான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டார்கள். ஜீவ நீரூற்றாகிய தெய்வத்தை இதுவரைக்கும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்ததான தெய்வத்தை இவர்கள் விட்டுட்டு இவரை அசட்டை பண்ணிட்டு இப்போ வேற பக்கம் திரும்பினவர்களாக அவங்க காணப்படுறாங்க. இதை
பார்த்து பொறுக்க முடியல ஆண்டவருக்கு. இதை ஆண்டவருக்கு சகிக்க முடியல. என் ஜனம், நான் உருவாக்கினதான என்னுடைய பிள்ளைகள், நான் வழி நடத்தி வந்ததான என்னுடைய பிள்ளைகள், நான் ஆசீர்வதித்ததான என்னுடைய பிள்ளைகள், இப்போ அவர்கள் என்னை அசட்டை பண்ணி என்னை விட்டு தூரமா போகிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் மனவேதனைப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. இரண்டாவதாக, இந்த ஜனங்கள் செய்ததான தவறினத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 32வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள் என்று சொல்லி. இப்போ இந்த ஜனங்கள் செய்ததான இரண்டாவது குறை, இரண்டாவது பாவம் என்ன என்று சொல்லும் போது, அந்நிய தேவர்களால் இவங்க என்ன செஞ்சாங்களா? கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினாங்களா, அவரை கோபப்படுத்தினாங்களா. அதனால்தான் 39வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களை வழிநடத்தி வந்ததான தெய்வம், நானே உங்களை ஆசீர்வதிக்கிறதான தெய்வம், நானே உங்களை மேன்மைப்படுத்துகிறதான தெய்வம், என்னோட வேற தேவன் இல்லை, என்னோட வேற தெய்வர்கள் இல்லை, நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த ஒரே தேவனை அவர்கள் விட்டு இப்போ அந்நிய தேவர்களை நாடி, அந்நிய தேவர்களை பின்பற்றி கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அருவருப்பானவைகளினால் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப இந்த சூழ்நிலையில தான் அவர் மிகவும் வெகுண்டெழுகிறார். ஆண்டவர் கோபப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. கர்த்தரை கோபப்படுத்தினாங்களா, கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினாங்களா. மூன்றாவதாக அவர்கள் செய்ததான பெரிய பாவம், தவறு என்ன என்று சொல்லி 18வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கருவுல ஜனிப்பித்ததான ஆண்டவர், அந்த ஆண்டவரை நினையாம போயிட்ட, நினைக்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லை. முதல்ல அவர் அசட்டை பண்ணன, இரண்டாவது அவர் கோபப்படுத்தின, இப்போ அவ்வளவுதான், அவரை விட்டுட்டே போயிட்ட, அவரை மறந்துட்ட, நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை, அவரை நினையாமற் போனாய். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர் தான் உன்னை ஜெனிப்பித்தார் என்று சொல்லி, அவர் தான் உன்னை பெற்றெடுத்தார் என்று சொல்லி, உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். அதனாலதான் இப்போ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீதியை செய்ய வேண்டிய வந்துருச்சு. தன்னை உண்டாக்கினதான தெய்வத்தை, ரட்சிப்பின் கண்மலைய அவங்க அசட்டை பண்ணினாங்க, அவருக்கு எரிச்சலை மூட்டினாங்க, அவரை சுத்தமா மறந்தே போயிட்டாங்க. இதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார். ஆனாலும் அவர் ஜனங்களுடைய அழிவிலே பிரியப்படுகிறதான தெய்வம் இல்லை, மனதார ஜனங்களை அழிக்கிற தெய்வம் இல்லை, மனதார ஜனங்களை கொள்ளுகிற ஆண்டவர் இல்லை, மனதார ஜனங்களை காயப்படுத்துகிற தேவன் இல்லவே இல்லை. ஆண்டவர் காயப்படுத்தினாலும் சொஸ்தமாக்குகிற தேவன் என்று சொல்லி நமக்கு வாசிக்கிறோம். அவர் தீங்குக்கு மனசாவப்படுகிறதான தெய்வம். தாவீதினுடைய நாட்களில தேசத்துல ஒரு கொள்ளை நோய் உண்டாயிற்று. அந்த கொள்ளை நோயினால பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போனாங்க. தாவீது இப்பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவரே, நான் தானே பாவம் செஞ்சேன்,
நான் தான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவரே, உம்முடைய கோபம் பற்றி பொங்க வேண்டுமானால் என் மேலும் என்னுடைய தகப்பன் வீட்டின் மேலும் இறங்கட்டும், இந்த ஜனங்களை அழிக்காதீங்க ஆண்டவரே சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல தாவீது விழுந்தான். கர்த்தருடைய சமூகத்துல பாவ உணர்வு அடைந்து கர்த்தருடைய சமூகத்துல விழுந்தான். உடனே கர்த்தர் அழிக்கிற சங்கார தூதனை பார்த்து போதும் நிறுத்து என்று சொல்லி வாதியை நிறுத்த சொல்லி சொன்னார். பிற்பாடு தாவீதுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி ஆண்டவருக்கு பலி செலுத்த சொல்லி பலி செலுத்தின பிறகு ஆண்டவர் சங்கார தூதனை பார்த்து, இப்பொழுது நீ உன்னுடைய பாலை உன்னுடைய உரையிலே போடு என்று சொல்லி அழிவிலிருந்து மனம் மாறினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல அங்க நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தீங்குக்கு மனசாவப்பட்டார் என்று சொல்லி, தீங்கான காரியத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி சொன்னதான தெய்வம் அவருடைய பாவங்களினால, தாவீதுடைய அக்கிரமத்தினால, தாவீதுடைய கீழ்ப்படியாமையினால தேசத்துக்கு வந்ததான நீதி செலுத்துதல், தேசத்தின் மேல வந்ததான வாதையை பார்த்து, அந்த தீங்கை பார்த்து ஆண்டவர் மனசாவப்பட்டு அந்த தீங்கை தொடராதபடிக்கு, தொடர்ந்து செய்யாதபடிக்கு மனம் மாறினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படியே நாம் யோனாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது, யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தீங்குக்கு மனசாவப்படுகிற தேவன் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் மேலான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் எப்படி ஆகிலும் மனம் திரும்ப வேண்டும், எப்படி ஆகிலும் அவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாவங்கள் அதிகமாயிருக்கிறது, கொடூரமாயிருக்கிறது, அவர்களை நான் அழிக்க போறேன் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவிடம் பேசினார். யோனாவுக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும். யோனா சொல்ற, யோனா ஆண்டவரை பற்றி இப்படியா தெரிந்து வைத்திருந்தார். அவர் மிகவும் இரக்கம் உள்ளதான தெய்வம், அவர் மிகவும் கிருபை உள்ளதான தெய்வம், அவர் பொறுமை உள்ளதான தெய்வம், நீடிய சாந்தம் உள்ளதான தெய்வம். அவர் சொல்லுவாரு, ஆனா ஜனங்கள் மனசாவப்பட்டு மனம் திரும்பும் போது மாறிடுவாரு, நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்து வேற ஒரு ஊருக்கு போறாரு. ஆனா மறுபடியும் இந்த யோனாவை கொண்டே நினிவே பட்டணத்துக்கு யோனாவை வரவழைத்து ஆண்டவர் யோனா மூலமாய் அந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு தெரிவிக்கிறார். தேசத்துல அழிவு வரப்போகுது, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். தேசம் அழிய போகுது என்கிறதான ஒரு சம்பவத்தை யோனாவின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறத நம்ம வாசிக்கிறோம். யோனா போய் நினிவே தேசத்துல போய் சொல்லும் போது, நினிவே தேசத்துல போய் அறிக்கையிடும் போது, ராஜா முதல் எல்லா ஆடு மாடுகள் விலங்கினங்கள் வரையும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்து ஜெபித்தார்களா, உபவாசித்து ஆண்டவரை தேடினார்களா. அப்படி ஆண்டவரை தேடும் போது அந்த ஜனங்களை கர்த்தர் அழிக்க விரும்பாதபடிக்கு தாம் செய்ய வேண்டியிருந்ததான அந்த தீங்குக்கு மனசாவப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இந்த நாட்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், இப்போ எல்லாருக்கும் தெரியும், இந்த சூழ்நிலையில இந்த கொள்ளை நோய் உலகம் முழுவதையும் பாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தேசங்களில மடிந்து கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் தேசத்துல அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த தேசத்தையும் விட்டு வைக்கல. ஏறக்குறைய
உலகத்தின் எல்லா பகுதிகளிலுமே இது பரவி சேதத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயை கர்த்தர் அனுமதித்து இந்த கொள்ளை நோயினால ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு நல்ல விஷயம் என்ன என்று சொல்லும்போது 32வது அதிகாரம் 29வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், இப்படி தீமை வந்த பிறகு, இப்படி பாவம் தேசத்துல வந்த பிறகு, ஜனங்களிடத்துல அழிவு வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயத்தை நாங்க வாசிக்கிறோம். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன் அவர்கள் ஞானம் அடைய வேண்டும்? ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த தீங்கு வந்துச்சு என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி அவர்கள் சிந்தித்து 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டது போல, என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது, நம்முடைய பாவ பழக்கத்திலிருந்து மனம் திரும்பும் போது, கர்த்தருடைய முகத்தை தேடும் போது, நாம் ஜெபம் பண்ணும் போது, நாம் நம்மை தாழ்த்தும் போது, கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நானே இரட்சகர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்க நம்ம வாசிச்சோம், நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உபாகமம் 32வது அதிகாரம் 39வது வசனத்துல வாசிச்சோம். அதே தேவன் சொல்கிறதான ஒரு வார்த்தை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனத்துல நானே இரட்சகர் என்று சொல்லி, இப்படிப்பட்டதான தீங்குகளில இருக்கும்போது, இப்படிப்பட்டதான பிரச்சனையில இருக்கும்போது நம்மை ரட்சிக்கத்தக்க ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோயினால பலர் தங்களுடைய சரீரத்துல பாதிப்பு அடைந்திருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் இன்டைரக்டா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவளால வேலைக்கு செல்ல முடியல, பசி, பட்டினி, வறுமை, இன்னும் பலவிதமான சூழ்நிலையில கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நாம் இந்த காரியத்தை உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி உணர்ந்து ஆண்டவரை தேடும் போது, நாம் ஞானம் அடைந்து உணர்ந்து சிந்திக்கும் போது, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நானே இரட்சகர். நம்மை ரட்சிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 43வது அதிகாரம் 25வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். இப்போ பாவம் செய்ததான ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செஞ்சதான பாவத்துக்கு, அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு உனக்கு தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லல. அதுக்கு மாறாக உன்னுடைய மீறுதல்களை என் நிமித்தமாகவே அதை குலைத்து போடுவேன்.
அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவேன். அதை நான் இனிமே கன்சிடர் பண்ண மாட்டேன், அதை நான் இனிமே நினைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நானே உன் மீறல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுவேன் என்று சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த தெய்வம் நம்மை அந்த அளவாய் நேசிக்கிறவரா இருக்கிறார். நான் உன் மேலேயே பிரியத்தை வச்சுட்டேன், நான் உன்னை அதிகமா நேசிச்சுட்டேன், நான் உன்னை பிரிய முடியல, நான் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சுட்டேன். நீ தப்பு பண்ணனாலும் சரி, நீ என்னிடத்துல திரும்பி வா, நீ மனம் திரும்பு, நீ மனசாவப்பட்ட போதும் நான் உன்னுடைய மீறல்களை, உன்னுடைய அக்கிரமங்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் என்று சொல்றாரு. இதுதான் அன்புள்ள தெய்வம், இதுதான் இரக்கம் உள்ளதான தெய்வம், இதுதான் நீதி உள்ளதான தெய்வம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தமாகவே எல்லாத்தையும் குலைத்து போடுகிறாரா, ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறாரா. அடுத்ததாக எசேக்கியேலின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 11வது வசனம். அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை தேடி விசாரிக்கிறதான தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் குலைத்து போட்ட பிறகு, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் அவர் மன்னித்த பிறகு நம்மை தேடி வந்து நம்மை விசாரிக்கிறதான தேவனா இருக்கிறார். நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், நமக்கு எப்படிப்பட்டதான உதவிகளை செய்யணும், நம்ம எப்படி மேன்மைப்படுத்தணும், நம்ம எப்படி ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி. உலகத்துல இருக்கிறதான ஜனங்கள் ஒருவேளை நம்மை விசாரிப்பாங்க. அந்த விசாரணை நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போது, அல்லது வியாதியில் இருக்கும்போது நம்ம யாராவது வந்து விசாரிச்சா நலமா இருக்கும், விசாரிச்சு நமக்கு உதவி செய்தா நலமா இருக்கும் என்று சொல்லி நம்முடைய இதயம் நினைக்கும். நம்ம அது மாதிரி நினைப்போம். அப்படிப்பட்டதான சில சூழ்நிலைகள்ல யாராவது வந்து நம்மை விசாரிச்சாங்க அப்படின்னா நமக்கு அது ஆறுதலா இருக்கும். ஆனா விசாரிக்கிறவங்க முழு மனசோட கூட வந்து விசாரிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா விசாரிக்கிறவங்க எல்லாருமே அப்படிப்பட்டதான எண்ணத்தோட கூட வர்றதில்லை. அப்படியே முழு மனசோடு கூட விசாரிச்சாலும், முழு மனதோடு கூட விசாரிச்சாலும் நம்முடைய தேவைகளை அவங்களால சந்திக்க முடியாது. ஏதோ சில நேரங்கள்ல சில காரியங்களை, சின்ன விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். ஆனா எல்லா நேரங்களிலுமே, எல்லா காரியங்களுமே நம்முடைய வாழ்க்கையில எவராலும் சந்திக்க முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். விசாரித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இன்னொரு வசனத்தை நாம் அதிலே வாசிக்கலாம். 34வது அதிகாரம், எசேக்கியேல் 34வது அதிகாரம் 20வது வசனத்துல இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி. ஆடுகள் தான்
ஒரே மந்தையில் இருக்கிறதான ஆடுகள் தான். ஒரே மந்தையில் இருக்கிற எல்லா ஆடுகளும் ஒரே சைஸ்ல இருக்கிறது இல்லை. சில ஆடு கொழுத்து போன ஆடா இருக்கும், சில ஆடு நசல் கொண்ட ஆடா இருக்கும், சில ஆடுகள் பலவீனமான ஆடுகளா இருக்கும், சில ஆடுகள் இளைத்த ஆடுகளா இருக்கும், சில ஆடுகள் சின்ன ஆடுகளா இருக்கும். இந்த சின்ன இளைத்து போனதான ஆடுகளை அல்லது நசல் கொண்டு போனதான ஆடுகளை, இந்த கொழுத்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா பட்டியில இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை முட்டிக்கிட்டே இருக்கும், அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். கிராமங்கள்ல ஆட்டு மந்தையில பார்க்கும்போது இப்படிப்பட்டதான சம்பவங்களை நம்மால பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மந்தை தான், என் மந்தையில கொழுத்த ஆடுகள் இருக்குது, இளைத்த ஆடுகளும் இருக்குது. ஆனா என் மந்தையில் இருக்கிறதான இளைத்த ஆடுகளை கொழுத்த ஆடுகள் தங்களுடைய கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே 21வது வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுகிறதான தேவனா இருக்கிறார். இளைத்த ஆடுகளை விசாரித்து அவைகளுக்கு ஆறுதலை கொடுக்கிறதான தேவனா இருக்கிறார். கொழுத்த ஆடுகளை விசாரித்து அவைகளை எச்சரித்து அவைகளை நியாயம் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார் ஆண்டவர். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனத்துல, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் ரட்சிக்கிறதான தெய்வம், நம்முடைய பாவங்கள் மீறல் எல்லாம் குலைத்து போடுகிறதான தெய்வம் மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்மை விசாரிக்கிறதான தெய்வம், நமக்கு எதிராய் காணப்படுகிறதான மக்களை அல்லது கொள்ளாத பிசாசானவனை நியாயம் விசாரிக்கிறதான தேவனாயிருக்கிறார். கடைசியாக நமக்கு ஆறுதல் செய்கிறதான தேவனாயிருக்கிறார். நமக்கு ஆறுதல் செய்கிறதான தேவனாயிருக்கிறார். வேத வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், திருடனாகிய பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி, ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவர் நம்மை அழிக்கிற ஆண்டவர் அல்ல, நம்மை காயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, நம்மை சுகமாக்குகிற தேவனாயிருக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனா ஒரே ஒரு விஷயம் நாம் ஞானம் அடைந்து உணர்ந்து சிந்தித்து நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாகிய கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவரை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு அந்நிய தேவர்களை கொண்டு நாம் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடாது. ஆண்டவரை நாம் மறக்க கூடாது. இப்படியாய் இருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா சோதனைகளிலும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிற ரட்சகராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் குலைத்து போட்டு நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகளுடைய கொல்லாங்களுடைய கைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து இருப்போம். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனாய கர்த்தர் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே நீங்க கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆயிருக்கிறீர். ஆண்டவரே நீங்க ஆண்டவரே காயப்படுத்துகிறவரும் சொஸ்தமாக்குகிறவரும் ஆயிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரம்
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறதான தேவனாயிருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை நீங்க உழைத்து போட்டு அதை எண்ணாத தெய்வமாயிருக்கிறீர், நினைக்காத தேவனாயிருக்கிறீர், விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். இந்த மாதத்துல எத்தனையோ தேவைகள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகள் மத்தியில உடைய பிள்ளைகள் இருப்பதை கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே இயேசுவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சூழ்நிலைகளை உடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக்கி தர வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் உடைய பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாது. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை உடைய பிள்ளைகள் மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தந்துள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில உடைய பிள்ளைகள் பயந்து போய் விடாதபடி, ஆண்டவரே சோர்ந்து போய் விடாதபடி தேவனாகிய கர்த்தரை நினைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்குள்ளாய் பலம் கொண்டு ஆண்டவரே திடப்பட உதவி செய்துள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை ஆண்டவரை திடப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனையும் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்துள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொருடைய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.